Yesterday's class, we were looking into this topic, prepositions. அதன் தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். prepositionனா என்னன்னு சொன்னேன்? ஒரு வார்த்தை அல்லது கோர்வைகளான வார்த்தைகள் ஒரு பெயர் சொல்லோ அல்லது பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. எப்போ உபயோகிக்கப்படுறது? எந்த இடத்துல இருக்கு? ஒரு ஆப்ஜெக்டினுடைய நிலை. It tells us the position of an object. So, in, on, under, between are some of the prepositions that we saw in yesterday's class. அதற்குள் இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அந்த பாஸ்கெட் பால் ஒரு கோர்ட் வச்சு நம்ம உதாரணங்கள்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையா? சாவி வந்து பர்சுக்குள்ள இருந்தது. நம்ம என்ன சொன்னோம்? The keys were inside the purse அப்படின்னு சொன்னோம். ஒரு ஆக்ஷன் இருக்கு. என் கையில இருந்து பந்து அந்த கூடைக்குள்ள போய் விழுந்தது. The ball fell into the basket. When there is a movement and it moves from one place to another, there is a movement. ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அது நகருது. இப்போ என்ன ப்ரெபோசிஷன் நம்ம உபயோகிக்கிறோம்? இன்டு. இதுவே அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஐ லிவ் இன் ஸ்ரீலங்கா. நான் இலங்கையில் வசிக்கிறேன். Where do you live? I live in ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில். இன்சைட் ஸ்ரீலங்கா. அதுக்குள்ள நான் வசிக்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோமே. ஸ்ரீலங்கால வசிக்கிறேன் தானே நம்ம சொல்லுவோம். So, into, in. This is the difference. When there is a movement, ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது ஒரு பொருளானது அப்படிங்கிற பொழுது இன்டுங்கிற ப்ரெபோசிஷனை நான் பயன்படுத்துவேன். சரி, ஆன் ஒரு சர்ஃபேஸ படுற மாதிரி இருக்கு, தொடர மாதிரி இருக்கு. If at all an object touches the surface of the object and it is not enclosed, மூடி இல்லை. At that point of time, we use on. I had kept the yellow coin on the board. Yellow coin எங்க வச்சேன்? டேபிள் மேல வச்சேன். On the table. Here you can see the ball is on the box. The ball is in the box, or you can say it is inside the box. Insideங்கிறது mostly நம்ம நோட் பண்ணோம்னா it could be enclosed. All four corners would be enclosed, whether it can be a wall or any place you live in or object that you see. Under, அடியில், இடையில், between. Final match was held between India and Sri Lanka. இறுதி மேட்ச் ஆனது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெற்றது. எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பேன்னு நம்புறேன். So when you see final match or any cricket match that is happening, ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறத நம்ம பார்த்தோம்னா ரெண்டு டீமுக்கு இடையில தான் நடக்கும். Right? It would be between. We would say the final match, the cricket match was held between Sri Lanka and Australia, Sri Lanka and Bangladesh, any two countries. When it is exactly two things, இந்த பந்து ரெண்டு பெட்டிக்கு இடையில் இருக்கு, அதனால between the two boxes, plural form உபயோகிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்த்துட்டு போனது. இது சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் தான் நம்ம மீதி கிளாஸ்ல பார்த்திருப்போம். We worked on a quiz as well. So meaning, if at all we see, it is a word or group of words used before a noun or pronoun and used to describe time, place, movement of an object. எப்போ எந்த இடத்துல நகருதா இத வந்து குறிக்கிற வார்த்தையாக இந்த ப்ரெபோசிஷன் இருக்கும். இந்த இன்னுங்கிற ப்ரெபோசிஷன் ஐ லிவ் இன் ஸ்ரீலங்கான்னு சொன்னேன். நான் இலங்கையில் வசிக்கிறேன். ஸோ வேற எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இன் உபயோகிப்போம்? ஐ ஆல்ரெடி டோல்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் போர்ஷன் தட் ஐ எக்ஸ்பிளைன் எஸ்டர்டே. எந்த இடத்துல உபயோகிப்போம்? இருக்கு. The ball is in the court, basketball court. It is in the basket. I'm sorry. In seasons குறித்து சொல்றத வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர். வருடங்கள் 2018, 1992 ஆண்டு. I was born in 1992. We are living in 21st century. நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். We are living in months.
January, February, November. These are some of the months that is written. I was born in the month of June. நான் ஜூன் மாதத்தில் பிறந்தேன். I was born in the month of June. ஜூன் மாசத்துக்கு மேல பிறந்தேன்னா ஆன் வந்துரும். ஜூன் மாசத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்றப்போ என்ன preposition உபயோகிக்கப்படுறது? In the yellow part that is highlighted, it is the preposition. இங்க பாருங்க, வருடம் 1992 ஆண்டில் என்னுடைய சகோதரன் பிறந்தான். My brother was born in 1992. It is very hot in summer. கோடை நாள்ல வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். It is very hot in summer. So here this picture if you see, சீசனுக்கு பயன்படுத்துறோம். Years and century, months. My birthday is in the month of June. Parts of the day in an hour. I will be coming to the school. I will be coming to school in an hour. நான் ஒரு மணி நேரத்துல ஸ்கூலுக்கு வருவேன். In 5 years. Leap year happens once in 4 years. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் லீப் இயர் வரும். அதாவது பிப்ரவரி மாதத்துல 29 நாட்கள் இருக்கும். Yeah, leap year happens only once in 4 years. In 4 years. In 3 days. I will be giving my book back to the library in 3 days. 3 நாட்கள்லயே நான் வந்து அந்த புத்தகத்தை வந்து நூலகத்துக்கு கொடுத்துடுவேன். In 5 weeks. In 5 weeks, I will be flying to USA. இன்னும் 5 வாரத்துல நான் வந்து யுஎஸ்ஏக்கு பறந்து போயிடுவேன். அதாவது நான் அந்த நாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். So where are we using this in? Season, கோடை, வெயில், கோடை நாட்கள், மழை நாட்கள், குளிர் நாட்கள், ஸ்பிரிங், இலை உதிரும் நாட்கள், ஆட்டம், ஸ்பிரிங், இயர்ஸ் அண்ட் செஞ்சுரிஸ் மென்ஷன் பண்ணி பேசுற போது, மாதங்களை பத்தி பேசுற போது, parts of the day, years, in an hour, in 5 years, in 3 days, in 5 weeks. இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த டேபிளே நீங்க எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எங்க இன் பயன்படுத்துறோங்கிறதுக்கான ஒரு உபயோகமான ஒரு summarized table. Few examples I have written over here. The right answer. அடுத்த preposition பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மாதங்கள் வரத இன் சொன்னேன். வருடங்கள், century, 21st century, 20th century, 18th century, seasons. When you mention the seasons, we use preposition in. நீங்க for example இப்படி எழுதிக்கலாம். உங்களுடைய பிறந்த நாளை ஞாபகம் வச்சுட்டீங்களா? உங்களுடைய பிறந்த நாள் எந்த மாதத்துல வருது? My birthday is in the month of April, in the month of December. I was born in 2005. I was born in the year 2005. It rains usually heavily in the month of July and August. Heavily in the month of June or July and August. Whatever the sentence you want to write, you may please write down. உங்களுக்கு சுலபமா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதினீங்கன்னா அடுத்த வாட்டி அதை ரெஃபர் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Preposition of time. In the morning. I usually wake up early in the morning. பொதுவாவே அதிகாலையில எழுந்திடுவேன். I usually wake up early in the morning. In the afternoon. I usually sleep for 2 hours. English classes are held in the evening.
in the evening. So it is each part of the day, morning, afternoon, evening. இது மூணுமே என்ன? It's part of the day. So இதுக்கான எக்ஸெப்ஷன் என்ன? நைட், வீக்கெண்ட். இது சொல்றத நம்ம at night, at the weekend, at midnight எல்லாம் எக்ஸெப்ஷன். இங்க பயன்படுத்த மாட்டோம் இன்னுங்கிறது தான் எக்ஸெப்ஷனுக்கான அர்த்தம். இதை தவிர மீதமுள்ள பார்ட் ஆஃப் த டேக்கெல்லாம் நம்ம இன் உபயோகிக்கிறோம். The only exceptions are at night, at the weekend, at midnight. Next we come to on. I was born on Wednesday. இங்க கிழமையில நான் பிறந்தேன். We usually have 1 week of holidays during Diwali. தீபாவளி பொழுது ஒரு வாரம் லீவ் இருக்கும். என்ன வருது? During. D-U-R-I-N-G. அதுவும் ஒரு preposition. My birthday is on Deepavali. தீபாவளி அன்னைக்கு தான் என்னுடைய பிறந்த நாளுமே இருக்கு. On the weekend, on Wednesday evening, I have music class. I was born in the month of June. இல்லாட்டி I was born in the month of May. அதுக்கு முன்னாடி தேதியானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தேதியானது எழுதப்பட்டிருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. One of the center, they have raised the hand. You may please ask the doubt. ஏதோ சந்தேகம் இருக்கா? அதனாலதான் கை தூக்கி இருக்கீங்களா? மாதங்கள், சீசன்ஸ் வரப்போ நம்ம இன் உபயோகிச்சோம். கிழமைகள் வரத ஆன்ங்கிற ப்ரெபோசிஷன் உபயோகிக்கப்படுறது. இந்த பிக்சர் நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். வீக்ஸ், டேஸ் ஆஃப் த வீக். எதெல்லாம் டேஸ் ஆஃப் த வீக்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இல்லையா? தீஸ் ஆர் ஆல் டேஸ் ஆஃப் தி வீக். When you are referring days of the week, on Wednesday, I was born on Wednesday. இங்க புதன்கிழமையில நான் பிறந்தேன். புதன்கிழமை அன்னைக்கு பிறந்தேன். On Deepavali, I burst lot of crackers. தீபாவளி அன்னைக்கு நான் நிறைய வெடி வெடிப்பேன். மாதத்துக்கு முன்னாடி தேதியானது எழுதப்படுறது அப்படின்னா இந்த தேதிக்கு முன்னாடி ஆனுங்கிற ப்ரெபோசிஷன் தான் உபயோகிப்போம். வெறும்னே மாதம் மட்டும் எழுதப்பட்டிருக்கு. Suppose this 8th isn't mentioned. If it is only month, we don't use on. We use in. என்ன உபயோகிப்போம்? இன்னுங்கிற ப்ரெபோசிஷன் உபயோகிப்போம். ஏன் மேம் இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு? இங்க ஏன் உபயோகிக்கப்பட்டிருக்குன்னா அந்த மே மாதத்துக்கு முன்னாடி தேதியானது எழுதப்பட்டிருக்கு. I was born on 8th May 1992. 1992 ஆண்டு 8ஆம் தேதி மே மாதம் அன்று நான் பிறந்தேன். I was born on. மே மாதத்தில் பிறந்தேன். அப்போ I was born in the month of May. 18ஆம் தேதி 8ஆம் தேதி 1992 ஆண்டு மே மாதத்தில் பிறந்தேன் போது it is on. the right preposition. அதுதான் சரியான preposition. வெறும் மாதம் மட்டும் எழுதப்பட்டிருக்குன்னா in. If it is prefixed with date, அதுக்கு முன்னாடி தேதியானது எழுதப்பட்டிருக்குன்னா on எழுதணும். சரியா?
at English class starts at 4 p.m. 4 மணிக்கு English class ஆரம்பிக்கும். Starts at 5 o'clock or 4 o'clock. We have lunch break at 12:30 p.m. ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் எப்போ இருக்கும்? 12 1 மணிக்கு இருக்குமா? We have lunch break at 12:30 p.m. moment we are all listening to the class. இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே கிளாஸ கவனிச்சு கேட்டுட்டு இருக்கோம். At noon, at bedtime, at dinner time, at the moment, at 12:30 a.m., at 5 o'clock. Specific time நம்ம சொல்றப்போ atங்கிற preposition-ஐ பயன்படுத்துவோம். ஓகே? சீசன்ஸ், மந்த்ஸ் சொல்றப்போ இன் தேதி, இந்த வருட மாதத்துக்கு முன்னாடி தேதியானதும் எழுதப்பட்டிருக்குன்னா ஆன்ங்கிற preposition உபயோகிப்போம். ஸ்பெசிபிக்கான டைம் சொல்லும் பொழுது அட்ங்கிற preposition-ஐ பயன்படுத்துறோம். டு, டுங்கிற preposition-க்கான அர்த்தம் என்ன? The preposition to is used as a preposition of movement or direction. I went to park yesterday. நான் பார்க்குக்கு நேத்திக்கு நான் போனேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறோம் இல்லையா? I went to park yesterday. She went to sleep at 9 p.m. yesterday. நேத்திக்கு இரவு 9 மணிக்கு அவ தூங்க போயிட்டா. She went to sleep. There is a movement. I went to park na நான் என்ன நடந்துதானே போகணும் இல்லையா? There is a movement of me from one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் நகர்றேன். இப்ப என்ன ஆகுது? இந்த preposition ஆன to-வை நம்ம உபயோகிக்கிறோம். This bus goes to Colombo. இந்த பஸ் ஆனது கொலம்போவுக்கு போகிறது. I went to movie yesterday. நான் இன்னைக்கு படத்துக்கு போனேன். You're moving from one place to another. உங்க வீட்ல இருந்து தியேட்டருக்கு போறீங்க. I went to movie. I went in movie சொல்ல முடியுமா? I went in movie yesterday. இன்னுங்கிற preposition தான் தெரியுமே மேம். ஏன் அதனால நம்ம அங்க உபயோகிக்கணும் கிடையாது. எந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அதுக்கு தகுந்த preposition-ஐ பயன்படுத்தணும். கரெக்டா? From, it is used to show where somebody or something starts. எங்கேந்து வருது, எங்கேந்து ஒரு விஷயமானது ஆரம்பிக்கிறது, துவங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது from. The bus starts from India. Indiana. The bus starts from Bangalore to and it travels to Chennai. She comes from India. அவ இந்தியாவிலிருந்து வரா, அவ இலங்கையிலிருந்து வரா, அவ அமெரிக்காவிலிருந்து வரா. எங்கேருந்து வரா? She comes from India. I ran from home school. So sorry, there is a mistake over here. I ran from home to school. நான் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு ஓடி போனேன். எப்படி ஸ்கூலுக்கு போனேன்? நான் ஓடி போனேன் ஸ்கூலுக்கு. There is a movement. எங்கேருந்து எங்க ஆரம்பிக்கிறது? ஸ்கூல், வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது. I ran from, எங்கே இருந்து, எங்கே இருந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது, எங்கே இருந்து ஒரு நபர் வருகிறார் என்பதை தெரிவிப்பதற்காக from என்கின்ற preposition பயன்படுத்தப்படுகிறது. I ran from. When there is a movement, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப toங்கிற preposition பார்த்தோமே மேம். என்ன எழுதியிருக்கு? To school. நான் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு ஓடி போனேன். To
along. When we want to indicate movement forward, முன்னோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பொழுது we use preposition along. Seema walked along the narrow road. She walked along the narrow road. இந்த குறுகலான பாதை வழியாக சீமா நடந்தார். He worked along with several friends to finish the assignment. நிறைய நண்பர்களுடன் அவன் வேலை செய்தான். Along with several friends. அதே வழியில் it indicates movement forward. We use along. இந்த இரண்டு வார்த்தைக்கும் சில நேரங்கள்ல நமக்கு கன்ஃபியூஷன் வரும். From one side to other side of something with clear limits. இப்ப நான் இந்த கரையில இருந்து அந்த பக்கத்து கரைக்கு நான் போகணும் அப்படின்னா, see here people are traveling from one bank of the river to another bank. They are moving from one side to another side. அதுவே போன எக்ஸாம்பிள் என்ன ஆச்சு, அதே பாதையில இந்த குறுகலான பாதையின் வழியாகவே நான் சென்றேன். along. When we want to indicate movement forward, we use along. Here what is happening? From one side to other side of something. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு. Such as an area of land, road or river. இந்த கரையிலிருந்து நான் அந்த கரைக்கு ஒரு படகின் வழியாக நான் சென்றேன். படகின் மூலமாக நான் சென்றேன். A cloud floated across the sky. Lay the napkin across your lap. I finally got across the river. ஒரு வழியா நான் அந்த அக்கறையை தாண்டி இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன். George walked across the field. So along or across the river, which is right. Along the river is following the direction of the river's course. அந்த நதி போற அந்த நீர் சொல்ற பாதையிலே நம்ம போறோம். அதே டைரக்ஷன்ல. It is moving in forward direction. We use along. Across the riverனா ஒரு இடத்துல இருந்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு இங்க பார்த்தோம்னா 2-3 பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு கரையில இருந்து அந்த சைடுக்கு நகர்ந்து போறாங்க. So they are moving from one side of the river to another side. That is why it is across. அதன் வழியாவே அப்படியே போயிட்டே இருக்காங்கன்னா along the river. From one side to another side, it is across the river. I hope it is understandable. இங்க பார்த்தோம்னா ஒருத்தர் ஓடிட்டு இருக்கார். இந்த பக்கத்துல நதி போயிட்டு இருக்கு. He is moving along the path, the other side of the road. But here they are moving across the river. இந்த சைடு கரையில இருந்து அந்த சைடு கரைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க. You may make note of these examples for across and along so that it is easily understandable for you. அதுக்கு தான் படம் வடிவுகளையும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக. இதோட சேர்ந்தே நம்மளும் பயணிச்சோம், நம்மளும் போறோம். அந்த பாதையிலேயே நம்மளும் போறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சொல்றோம்னா ஒரு சைட் ஆஃப் த ரிவர் டு another side of the river. When it is movement from one side of the river to another side of the river, we use across. When we are moving forward, we use along.
Seema, walk along the narrow road. Come along with me. என்னோடயே சேர்ந்து வா. இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா? என்னோடவே கூட சேர்ந்து வா. Come along with me. Please carry water bottle along with you. உன் கூடவே நீ ஒரு வாட்டர் பாட்டிலையும் கூட எடுத்துட்டு வா. Please carry water bottle along with you. Across the, please carry across the water bottle அப்படின்னு சொல்லுவோமா? மாட்டோம். Please carry water bottle along with you. Please carry water bottle across with you அப்படின்னு சொல்லுவோமா? Is it right? No, it isn't. உன்னோடவே எடுத்துட்டு வான்னு சொல்றப்போ அலாங்கிற ப்ரெப்போசிஷன் தான் சரி. Here there is a Mrs. India Universe. Her name is Lakshmi Sheshadri. She is from India. இந்தியாவிலிருந்து வருகிறார். That is why it is, that's why we say she is from India. When you are describing when somebody or something, where they are coming from, where it starts, we use preposition from. So I hope these prepositions that we have discussed in today's session is clear to all of you. யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு பார்த்த prepositionல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். Okay. Thinking that there are no doubts. Shall I end my session over here? If you're having any doubts, you can please unmute yourself or write it in the chat box. Right. I'll end my session here. We will again meet tomorrow. Thank you, friends. Nandri, Vanakkam.